எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். அது ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாளைக்குங்க நவம்பர் 5 ஐப்பசி பௌர்ணமி. ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்துகிறோம். அபிஷேகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? சந்தன அபிஷேகம், திருமஞ்சன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும்தான் அன்னத்தால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது இந்தியாவில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தினம் நமக்கு அன்னம் கொடுக்கறதே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் உணவு. அதாவது இப்போ ஒரு மாடுக்கான உணவு அந்த புல்லோ, அந்த வைக்கோல், அந்த அந்த பொருள்கள், அது வந்து மாடுக்கான உணவு. அப்படி ஒரு எறும்புக்கான உணவு. இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உணவு அளிப்பவர் சிவபெருமான். அந்த நன்றிக்கடன், அந்த ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறோம் சிவபெருமானுக்கு. அந்த லிங்கத்தில் ஃபுல்லாக நம்ம அன்னத்தால் அபிஷேகம் பண்ணி அந்த அன்ன பிரசாதத்தை அடுத்த நாள் வந்து சித்ரா அன்னம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் அப்படியாக மாற்றி அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேக பிரசாதத்தை கொடுக்குறாங்க. இன்றைக்கும் பெரிய 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 கோயிலில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அன்னாபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ 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 புண்ணியம். அதுக்கான நம்மளுடைய ஒரு சின்ன பங்களிப்பும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு சிவபெருமானை நம்ம பார்த்தோன்னா கோடி லிங்க தரிசனம் பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்குங்கிறாங்க. கோடி லிங்கத்தை நம்ம போய் பார்க்கறதுங்கிறது இந்த ஒரு அன்னாபிஷேகம் அன்னைக்கு போய் நம்ம பார்த்தாலே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாமே இன்னொரு அதிசயமான விஷயம் ஒன்று இருக்குங்க. திருவாரூரில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து அமாவாசை அன்னைக்கு, ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னைக்கும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. அங்கே இருக்கிற அந்த சிவனுக்கு பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி சித்ரான்னமாக மாற்றி மற்றவங்களுக்கு ஜனங்களுக்கு அது பிரசாதமாக கொடுக்குறாங்க. இதில் இது ஒரு சொல்லடை இருக்குது இல்லைங்களா? சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லடை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் இல்லைங்க. சோறுங்கிறத அன்னத்தை நம்ம பார்த்து நம்ம அதன் மூலமாக நம்ம சொர்க்கத்தை அடையலாம். எது? இந்த அன்னாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னால் அதுதான் அந்த சொல்லடு தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறது மாறினதாக கூட ஒரு ஐதீக கதை இருக்குங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா நாளைக்கு சந்திரன் வந்து பூமியின் அந்த சுற்றுப்பாதையில் ரொம்ப கிட்டக்க வரதாக ஒரு சயின்டிஃபிக் பதிவும் இருக்குங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஒரு ஞான திருஷ்டியில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஓகேங்க, பை, தேங்க்யூ.